சப்பாத்தி மிச்சமானா மட்டும் இல்லைங்க, முடிஞ்சா லஞ்ச் பாக்ஸ்க்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியான சப்பாத்தி நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்து விட்டு பாருங்க. மிச்சம் வைக்காம சாப்பிட்டு வருவாங்க. அதுவும் மேகி மசாலா செஞ்ச சப்பாத்தி நூடுல்ஸ்னால் சொல்லவா வேணும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு சப்பாத்தியை ரோல் பண்ணிவிட்டு நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் காஞ்சதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பூடு, வெங்காயம், தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கேரட்டும் கேப்சிகமும் சேர்த்துருக்கேன். மசாலாவுக்கு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அரை பாக்கெட் அளவுக்கு மேகி மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துட்டு ஒரு முட்டையுமே உடைச்சு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சிருக்க சப்பாத்தியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்படி ஒரு புரட்டு அப்படி ஒரு புரட்டு புரட்டிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தலை தூவி இறக்குனீங்கன்னா நல்ல ஹெல்த்தியான சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி. இதை சுட சுட சாப்பிட்டு பாருங்களேன், டேஸ்ட் தாறுமாறா வேற லெவலில் இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.